ஹாய், வெல்கம் டு பவி ஹெல்த்தி பர்ஸ்பெக்டிவ் சேனல். இன்னைக்கு நம்ம கோதுமையில் செஞ்ச டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான பீட்சா ரெசிபியை தான் பார்க்க போகிறோம். ஒன் டைம் இந்த பீட்சா ரெசிபியை செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் கடையில் இருக்கிற பீட்சாவே சாப்பிட மாட்டீங்க. இது செய்ய 15 minutes to half an hour தான் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பவுலில் ஒரு கப் கோதுமை மாவு, 1 teaspoon பேக்கிங் பவுடர். பேக்கிங் சோடா போட்டால் அந்தளவுக்கு ஃப்ளஃபியாக வராது. ஸோ பேக்கிங் பவுடர் போட்டுக்கோங்க. அண்ட் சால்ட் ஆஸ் நீடட், எவ்வளோ வேணுமோ அவ்வளோ. அண்ட் 2 tablespoon ஆஃப் கர்ட், தயிர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி அப்பப்போ எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 2 tablespoon ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பிசைஞ்சு ஒரு 15 minutes இதை சைடில் வச்சுருங்க. 15 minutesல அது நல்லா ஃப்ளஃபி ஆகிறதுக்காக ரெடி ஆகும். ஸோ டோ ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு பேன் சூடு பண்ணிவிட்டு பட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. லைக் 3 tablespoon பட்டர் ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் ஒரு 1/2 tablespoon கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதை வதக்கணும். அண்ட் டொமேட்டோ 1 ஆட் பண்ணிவிட்டு எகெயின் நல்லா வதக்கணும். இது எந்தளவுக்கு கரையணும்னா பேஸ்ட் மாதிரி ஆகணும், அந்தளவுக்கு டொமேட்டோ நல்லா கரையணும். இது எல்லாமே லோ ஃப்ளேம்லேயே பண்ணணும். தென் 1 tablespoon நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், பீட்சா சாஸ் ரெடி. 15 minutes கழித்து லோ ஃப்ளேமில் பேன் ஹீட் பண்ணிவிட்டு ஒரு தவா ஹீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அந்த மாவு வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணணும். நம்மளுக்கு எந்த அளவுக்கு சைஸ் வேணுமோ அந்தளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணணும். கொஞ்சம் திக்காகவும் இருக்கணும், ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது. அப்போ தான் பீஸா பேஸ் கரெக்டாக இருக்கும். சைட்ஸில் பட்டர் கொஞ்சமாக ஆட் பண்ணணும், நிறைய கூட ஆட் பண்ணக்கூடாது. நிறைய ஆட் பண்ணால் ரொம்ப கிறிஸ்பியாக வந்துடும். இப்போ ஒரு 2 minutes அப்படியே லிட் க்ளோஸ் பண்ணி வைக்கணும். ஒரு 2 minutesல பபிள்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ கீழே இருக்கிற பேஸ் வந்து ஓரளவுக்கு வெந்திருக்கும். இப்போது ஃப்ளிப் பண்ணிக்கலாம். இப்போது பீஸாவோட பேஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ 5 to 7 minutesக்குள்ளே நம்ம மேலே சாஸ்லாம் போடணும், டாப்பிங்ஸ்லாம் போட்டு ரெடி பண்ணணும். ஸோ இப்போ பண்ணுற ப்ராசஸ்லாம் சீக்கிரமாக பண்ணணும். நம்ம பீஸா சாஸ் ரெடி பண்ணியிருந்தோம்ல, அதை வந்து இந்த பேஸ் மேலே டாப்பிங்ஸ் மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணணும். அதுக்கு பீஸா சாஸ் மேலே ஒரு ஆனியன் பாக்ஸ் டைப்பில் கட் பண்ணி டாப்பிங்ஸாக இந்த மாதிரி போட்டுக்கணும். தென் ஒரு டொமேட்டோ அதே மாதிரி டாப்பிங்ஸாக போட்டுக்கணும். தென் இப்போது கேப்சிகம், ஒரு 1/2 capsicum எடுத்திருக்கேன். ஸோ 1/2 capsicum நம்ம இந்த மாதிரி டாப்பிங்ஸாக போட்டுக்கலாம். அதுக்கு மேலே கிரேட்டட் சீஸ் போட்டிருக்கேன். இந்த டாப்பிங்ஸ்லாம் நம்ம விருப்பம் தான், நம்ம எந்த வெஜிடபிள்ஸ்னால் போட்டுக்கலாம். பட் நடுவில் சீஸ் துருவி போட்டுக்கோங்க, கிரேட் பண்ணி போட்டுக்கோங்க. இது பன்னீர் பீஸான்றதால பன்னீர் போட்டிருக்கேன். நம்ம வெஜிடபிள்ஸ் எது வேணாலும் போட்டுக்கலாம். ஸோ அது மேலே ஸ்லைஸ் சீஸ்லாம் வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி வச்சிட்டிங்கன்னா சாப்பிடும்போது ரொம்ப க்ரீமியாக சூப்பராக இருக்கும். அப்புறம் ஒரு tablespoon பட்டர் மேலே சும்மா ஆட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 to 7 minutes நல்லா லோ ஃப்ளேம்லேயே அது ஹீட் ஆகட்டும். அவ்வளோதான், இப்போ பீட்சா ரெடி ஆயிடுச்சு. உடனே எடுத்து ஒரு பிளேட்டில் பட்டர் ஸ்ப்ரெட் பண்ணி அந்த பிளேட்டில் பீஸாவை வச்சுடுங்க. உடனே கட் பண்ணி சர்வ் பண்ணிடுங்க. ரொம்ப சூடாக இருக்கும் போதே தான் சர்வ் பண்ணணும். ஸோ இந்த பீட்சாவில் மைதா, சுகர் அந்த மாதிரி எதுவுமே போடல, ஆர்டிஃபிஷியலாக எதுவுமே போடல. ஒரு 20 minutes ஸ்பெண்ட் பண்ணி இந்த பீட்சாவை செஞ்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளியே பீட்சாவே சாப்பிட மாட்டீங்க. இதே மாதிரியான ஹெல்த்தி ரெசிபிஸ்க்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.